ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா இது ஊற வச்சுருக்கேன். இது அடைக்கி மாவு ஆட்டிக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஒரு 7 மிளகாய் போட்டிருக்கேன். சீனி மிளகாய் 7 மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது பாசிப்பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1.5 டம்ளர் பார்த்திங்கன்னா புழுங்கரிசி. இதுதான் ஊற வச்சுருக்கேங்க அடைக்கி. இது அடை செய்யும் போது நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. இது மாவு அரைச்சிக்கணும். நம்ம ஊற வச்சுட்டோம்னா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லாவே ஊறிட்டு நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு அல்வா தாங்க செஞ்சேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கிண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுட்டு ஒரு இதில் தாச்சி வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவை கரைச்சி அதில் ஊற்றினோம்னா கிண்டுனா நல்லா அல்வா மாதிரியே வருங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு, நாட்டு சர்க்கரை ரேஷனில் கொடுத்த நாட்டு சர்க்கரை தாங்க, அதை போட்டு கிண்டி விட்டு நெய்யில் வறுத்த முந்திரி நெய் ஒரு பாக்கெட் தாங்க வாங்கினேன். 10 ரூபா பாக்கெட் தான் வாங்கினேன். அதில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டு அப்படியே கிண்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க அல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக 2 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். இதுதான் கருப்பட்டி அல்வா. நன்றி வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கஞ்சி சாதம் வச்சேன், கொள்ளு சாதம். இது கொள்ளு கஞ்சி. இது எப்படின்னா கொள்ளையும் அரிசியும் ஊற வச்சிடணும். நம்ம எப்பயும் கொதிக்க வைக்கிற மாதிரி தண்ணி கொதிக்க வச்சோன்னா அரிசியை போட்டுடணும். அரிசியும் கொள்ளையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதாங்க சாதம், கொள்ளு சாதம். இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நன்றி வணக்கம்.